அனைவருக்கும் வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் அந்த லெசனில் எக்ஸசைஸ் 2.6 கொஷின் நம்பர் 11 இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் கொஷினில் பார்த்தீங்கன்னா, இஃப் S1, S2, S3 up to Sm are the sums of n terms of m APs whose first terms are 1, 2, 3 up to m and whose common differences are 1, 3, 5 up to 2m minus 1 respectively, then show that S1 plus S2 plus S3 plus up to plus Sm is equal to 1 by 2 into mn plus 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன புரிஞ்சிக்கணும்னா, நீங்கள் கொஷினை S1 அப்படின்றது சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி, அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள n உறுப்புகளின் கூடுதல் தான் S1. அதே மாதிரி இன்னொரு கூட்டுத்தொடர் இன்னொரு ஏபியில் n உறுப்புகளின் கூடுதல் S2, அதாவது ஒரு ஏபியில் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் S1, இன்னொரு ஏபியில் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் S2, இன்னொரு ஏபியோட சம் ஆஃப் n டேர்ம்ஸ் S3. இப்படி m ஏபிஸ் இருக்கு மொத்தம். இது ஒவ்வொரு ஏபிக்கும் ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கொடுத்துருக்குறாங்க, அதாவது முதல் உறுப்பும் பொது வித்தியாசம், அதாவது தமிழில் இருக்குது. இப்போ S1 அப்படின்ற ஏபிக்கு முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசமும் 1. இப்போ S2ன்ற ரெண்டாவது சம்மேஷன் வருது இல்லை, அந்த ஏபியோட சம்மேஷனில் அந்த ஏபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, அதனோட காமன் டிஃபரன்ஸ் வித்தியாசம் 3. மூணாவது ஏபிக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 3, வித்தியாசம் 5. இந்த மாதிரி போகுது m ஏபிஸ் வரைக்கும். இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு அந்த ஏபிஸோட சம், இப்போ இது ஒரு ஏபியோட கூடுதல், இது இன்னொரு ஏபியோட கூடுதல், இது மொத்தத்தையும் கூட்டுரும். இது மொத்தத்தையும் கூட்டினா இதனோட சம்மேஷன் என்ன வரும்னா 1 by 2 into mn plus 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ப்ரூஃபை பார்ப்போம். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஒவ்வொன்றா எடுத்துக்கிறோம். S1 என்பது n உறுப்புகளின் கூடுதல். எப்போ S1 n உறுப்புகளின் கூடுதல்னா அதில் A ஒன்றா இருக்கணும், D ஒன்றா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மும் 1, காமன் டிஃபரன்ஸும் 1. இங்கே சொல்லியிருக்காங்களா, ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, காமன் டிஃபரன்ஸ் 1. அப்படி இருக்கிற n டேர்ம்ஸ் அதுதான் S1 அப்படின்னு எடுக்கும். அந்த Snன்னு சொல்லுவோம்ல, n டேர்ம்ஸோட சம்மு, இந்த சம்மில் மட்டும் அந்த Snன்றதை இதில் S1ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் நிறைய வருது, ஒன்றே வந்தால் Snன்னு எடுத்துக்குவோம். இதில் 4 m வரைக்கும் வருது இல்லை, 1, 2, 3 m வரைக்கும் வர்றதுனால ஃபர்ஸ்ட் ஏபியோட சம்மேஷன் S1னும், செகண்ட் ஏபியோட சம்மேஷன் S2னும், மூணாவது S3னும் அப்படி m வரைக்கும் எடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 டிஃபரன்ஸ் 1, மொத்தம் n டேர்ம்ஸ் இருக்குது. இந்த ஏபியோட சம்மேஷன் கூடுதல் வந்து S1. இப்போ ஃபார்முலா என்ன, Sn is equal to n by 2 2a plus n minus 1 into dன்றது ஃபார்முலா. இப்போ இது S1ன்னு எடுத்துக்கிறோம் Snக்கு பதிலாக இதை. ஆனால் n டேர்ம்ஸ் தான் இருக்குது, அதனால தான் n by 2ன்னு போடுறோம். இங்கே மட்டும்தான் 1 போடுறோம், இங்கே n தான் போடணும், n டேர்ம்ஸ் இருக்கிறதுனால. Sn தான் இங்கே S1ன்னு எடுத்துருக்குறோம், அதனால இந்த n-க்கு பதிலாக இங்கே 1 போட்டுக்கூடாது. n டேர்ம்ஸ் இருக்குது, ஆனால் நிறைய ஏபி வரதுனால இங்கே தெரியும் வித்தியாசம்ன்றதுனால 1, 2, 3ன்னு இருக்குது. அதனால n by 2 2a a1 plus n minus 1 dயும் இங்கே 1, அதை போட்டுருவோம். இது ஃபர்ஸ்ட் ஏபியோட சம் கூடுதல். அடுத்து ரெண்டாவது ஏபி, ரெண்டாவது கூடுதலுக்கு வரும், அது S2ன்னு எடுத்துருக்கோம். இதுலேயும் n டேர்ம்ஸ் தான் இருக்குது, ஆனால் இதில் முதல் உறுப்பு 2, பொது வித்தியாசம் 3. ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, டிஃபரன்ஸ் 3. அதனால் இதில் ஃபார்முலா பண்ணுறது அதே மாதிரி 2 into a வந்து 2a plus n minus 1 into d 3 போகும். இதே மாதிரி போட்டுகிட்டே போனால் ஃபர்ஸ்ட் டேர்ம் m இதில் கொடுத்துருக்காங்க, இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் m, இதில் டிஃபரன்ஸ் 2m minus 1. அதனால் ஃபர்ஸ்ட் டேர்ம் m, டிஃபரன்ஸ் 2m minus 1 இருந்தால் அந்த ஏபியோட சம்மேஷன் Sm. அதுலேயும் n டேர்ம்ஸ் தான் இருக்கும், அதனால Sm is equal to n by 2 2aக்கு பதிலாக இந்த m போடுறோம், n minus 1 dக்கு பதிலாக 2m minus 1 போடுறோம். இப்படி போட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு சொல்கிறாங்களா, S1 S2 S3 Sm வரைக்கும். அதனால் இந்த பக்கம் LHS கூட்டிடும், S1 S2 S3 Sm வரைக்கும். அப்போ இந்த பக்கம் RHSல என்ன வரும் பாருங்க, எல்லாத்துலேயும் n by 2 காமனாக இருக்கா, அப்போ n by 2 காமனாக எடுத்துரும். இது எல்லாத்துலேயும் 2 2 2ன்னு காமனாக இருக்கா, அந்த 2 காமனாக எடுத்துரும். அப்புறம் இங்கே என்ன இருக்கும், 1 2 up to m, அதனால 1 2 plus mன்னு போகும். அதே மாதிரி இதில் n minus 1 n minus 1 n minus 1 காமனாக இருக்குனால n minus 1 காமனாக எடுத்துரும். இதுங்க பார்த்தீங்கன்னா 1 3 up to 2m minus 1, அதனால 1 3 5 ஆட் நம்பர்ஸாக 2m minus 1 வரைக்கும் போகும். ஆட் நம்பர்ஸில் லாஸ்ட் டேர்ம் 2m minus 1 தான் போடுவோம், அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே,
இப்போ இதனோட சம் இது மொத்தத்துக்கு கூட்டினா இது வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பரோட சம், அதாவது முதல் n ஏழு எண்களின் கூடுதல் ஃபார்முலா n இன்ட்டு n + 1/2ன்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே m இருக்கிறதுனால நம்ம m இன்ட்டு m + 1/2ன்னு போடுறோம். இதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா n-1 அப்படியே இருக்கும். இது வந்து முதல் n ஒற்றை இயல் எண்களின் கூடுதல், அதாவது ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். அதனால 1 3 5 7 போச்சுன்னா 2m-1 வரைக்கும் போச்சுன்னா அதனோட சம்மேஷனுக்கு ஃபார்முலா வந்து m². இங்கே 2n-1 தான் n²ன்னு போடும். இங்கே m இருந்தாலும் m² போடும். இப்போ m இன்ட்டு m m² ஆகிடும், m இன்ட்டு 1 m ஆகிடும் இங்கே. அதே மாதிரி இந்த m² இங்கே உள்ள இருக்கும்போது m²n m² இன்ட்டு 1 m². இங்கே ப்ளஸ் m² மைனஸ் m² கேன்சல் ஆகிடும். இப்போது இது ரெண்டுத்துலேயுமே m இருக்குது. அதனால் இந்த ரெண்டு டேர்ம் வந்து m வெளியில் எடுத்துரும். காமன் m எடுத்துட்டா இங்கே 1 இருக்கும், இங்கே ஒரு m போயிட்டதுனால m, அதுக்கப்புறம் இந்த n சேர்ந்து mn வந்துடும். அப்போ mn/2 இன்ட்டு mn + 1ன்னு இருக்கும். இதை நம்ம இப்படி மாற்றி எழுதிக்கலாம். 1/2 இன்ட்டு mn அப்படின்னாலும் mn/2னாலும் ரெண்டு ஒன்று தான். 1/2 இன்ட்டு mn + 1 அப்படின்னு. இதுதான் அவங்க கேட்டிருக்கிற ஆன்சர். இங்கே பாருங்கள், அப்போ ஆன்சர் வந்துச்சு இல்லை.